வெல்கம் டு சேஷாத் குக் வித் கோமால் நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை திடீரென வெளியேறியது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுவும் பிரியங்கா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அது தொடர்ந்து பல விஷயங்கள் இளையதளத்தில் வைரலாகவே பேசப்பட்டு வந்துச்சு. நிகழ்ச்சியின் போது 2 பேத்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலானுச்சு. ஆனால் அது முற்றிலும் பொய்யான ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து இந்த பிரச்சனை குறித்து பிரபலங்கள் பலர் பேச தொடங்கிட்டாங்க. அப்படி பிரபல நடிகர் ஆர்ஜே ஷா மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்த விஷயம் குறித்து விஜய் டிவி தயாரிப்பு நிறுவனத்திட்ட விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனது யூடியூப் பக்கத்தில் வீடியோவும் ஒன்று பதிவு செஞ்சுருந்தார். ஆனால் தற்போது அந்த வீடியோ யூடியூப்பில் இல்லை, டெலீட் செஞ்சுட்டாங்க. ஆனால் அதில் அவர் பேசிய விஷயங்கள் நெட்டிசன்களால் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தயாரிப்பு நிறுவனம் சொல்லியும் மணிமேகலை கேட்கல, பிரியங்கா கிட்ட பேசவும் மாட்டீங்க, ஆனால் ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்டதுக்கு ஆமாம் என மணிமேகலை கூறியிருக்காங்க. நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், ஆனால் அவள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை கூறியதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. இந்த சீசன் முடிகிற வரை நீங்கள் விஜேவாக இருக்கணும், எல்லாருடனையும் நல்லா பழகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட வேலை. ஆனால் அதை நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூறினா வெளியே போங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் தான் மணிமேகலையை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றியிருக்கு. மணிமேகலை தானாக வெளியே போகலை அப்படின்னு தன்னிடம் தயாரிப்பு நிறுவனம் கூறியதாக ஆர்ஜே ஷா தெரிவித்திருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. வெளியே வந்த மணிமேகலை இது குறித்து வீடியோ போட்டதுனால இந்த சேனலுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குதான். இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிறத வெளியே பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை சுனிதாவுக்கும் மணிமேகலைக்கு இடையே பிரச்சனை வெடிச்சிச்சு. ஆனால் அதில் தயாரிப்பு நிறுவனமும் சரி சேனலும் சரி பெருசாக எடுத்துக்கொள்ளலையாம், அப்படியே விட்டுட்டாங்களாம். அதை பற்றி சுனிதாவும் எதுவும் வெளியே சொல்லலை, அதே மாதிரி சேனலும் அதை பற்றி எதுவுமே வெளியே சொல்லலையாம். ஆனால் மணிமேகலை இப்படி செஞ்சது அந்த சேனலுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் காயப்படுத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. குக் வித் கோமால் நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு தான் மணிமேகலைக்கு யூடியூப்பில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாம். போன முறை தனக்கு தொகுப்பாளர் இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக குக் வித் கோமாளிலிருந்து மணிமேகலை வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் தொகுப்பாளர் இடம் கிடைச்சது நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாங்களாம். தற்போது தொகுப்பாளர் இடம் கிடைச்சதும் தனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு அவசரத்தில் கோபத்தில் மணிமேகலை வெளியே போயிட்டாங்க. அப்போது நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்கிறோமா அல்லது மணிமேகலை ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்டுக்கிட்டு வராங்களாம். அடுத்த சீசன் பிரியங்கா இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஏன் மணிமேகலை இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு தெரியலை. அவங்களே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் விசாரித்த போது இந்த தகவல் கிடைச்சதா ஆர்ஜே ஷா கூறியிருக்காரு. இந்த விஷயம்தான் தற்போது இளையதளத்தில் வைரலாகி பரவலாகி வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.